வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்தி. உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் தாரணி தங்கராஜா. இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். தாய்லாந்து அரசாங்கத்திலிருந்து ஜனாதிபதிக்கு கலாநிதி பட்டம். அரசாங்கத்திலிருந்து வெளியேறியவர்கள் குறித்து ஜனாதிபதி கருத்து. நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறைமையை இல்லாதொழிக்க அரசாங்கத்திற்கு ரணில் ஒத்துழைப்பு. ஒன்றிணைந்து செயற்படும் ரவியும் சஜித்தும். මතවාදයන් තිබුණා. ඒවා తాවකාලික පැත්තකට දාලා ජයග්‍රහණය කරවන්නටයි අපි ඉදිරිපත් වෙලා සිටින්නේ. ඒ වගේ ගේම් වල ගහලා වැඩක් නැහැ. රවිත් ඉන්නවා සජිත් ඉන්නවා. விலகி சென்ற உறுப்பினர்களுக்கு அரசாங்கத்திலிருந்து பச்சை சமிஞ்ஞை. නැවත් පුරෝල ගෙනත් මෙතන බෑවා. 5000 කොළ වලින් මගේ විදිය වෙනස් කරන්න නැහැ. பெரிய வெங்காய இறக்குமதிக்கு எதிராக தம்புள்ளையில் ஆர்ப்பாட்டம். இனி விரிவான செய்திகள். அனுராதபுரத்தில் அமைக்கப்படும் சந்தகிரு தூபியில் புனித சின்னங்களை பிரதிஷ்டை செய்யும் நிகழ்வு இன்று முற்பகல் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் நடைபெற்றது. புனித சின்னங்களை பிரதிஷ்டை செய்யும் இந்த நிகழ்வில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். இதேவேளை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அனுராதபுரம் ஜெயஸ்ரீ மகாபோதிக்கு சென்று இன்று காலை வழிபாடுகளில் ஈடுபட்டார். பௌத்த மதத்திற்காக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஆற்றிய பணிகளை கௌரவிக்கும் வகையில் தாய்லாந்து அரசாங்கத்தின் கண்காணிப்பின் கீழ் முன்னெடுக்கப்படும் சுரிந்த ராஜபட் பல்கலைக்கழகத்தினால் ஜனாதிபதிக்கு கலாநிதி பட்டம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த பல்கலைக்கழகத்தினால் அரசு தலைவர் ஒருவருக்கு கலாநிதி பட்டம் வழங்கப்பட்டுள்ள முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும். இதேவேளை புனரமைக்கப்பட்டுள்ள அனுராதபுரம் திருகோணமலை வீதியை திறந்து வைக்கும் நிகழ்வு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் நேற்று முன்னெடுக்கப்பட்டது. புத்தளத்திலிருந்து திருகோணமலை வரை A12 வீதியின் அனுராதபுரத்திலிருந்து திருகோணமலை வரையான 101 கிலோமீட்டர் இவ்வாறு புனரமைக்கப்பட்டுள்ளது. අපි පලිගන්න මිනිස්සු නෙවෙයි. අපිට පලිගන්න ඕනේ නැහැ කාගෙන්. නැත්තම් පලිගන්නවා නම් 57ක් நாம் பழிவாங்குவோர் அல்ல. பழிவாங்க வேண்டிய தேவை எமக்கில்லை. சந்திரிகா ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை 57 உறுப்பினர்கள் வரை குறைத்தே என்னிடம் ஒப்படைத்தார். நான் எமது உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 127ஆக உயர்த்திய பின்னரே உங்கள் முன்னால் வந்திருக்கின்றேன். இன்று பாராளுமன்றத்தில் 160 உறுப்பினர்கள் எமக்குள்ளனர். சிலர் சென்றுள்ளனர். நான் அன்று கூறியதை போன்று இன்றும் எனது கதவு அவ்வாறே உள்ளது. சலூன் கதவை போன்று எவரும் வரலாம், மீண்டும் போகலாம். ஆகையால் அவர்கள் வருவார்கள், போவார்கள். இந்த நிலைமை எனக்கு மாத்திரம் ஏற்படவில்லை. அன்று சிபிடி சில்வா என்ன செய்தார்? அவரும் மின்னேரியாவைச் சேர்ந்தவர் அல்லவா? அவரும் புலனறுவையைச் சேர்ந்தவர். 64ஆம் ஆண்டு அம்மையாரை ஏமாற்றினார். சாலி எதிர்சூரிய அம்மையாரோடு காலை பாச்சோறு சாப்பிட்டு சென்றார். ஆனால் என்னோடு அப்பம் சாப்பிட்டே சென்றுள்ளார். சந்திரிகா என்ன செய்தார்? அவரும் அம்மையாரை ஏமாற்றிச் சென்றார். சென்று கட்சி ஒன்றை உருவாக்கினார். எனினும் இந்த மஹிந்த ராஜபக்ச கட்சியை விட்டு செல்லவில்லை. ඒත් මැතිනියට කොකා පෙන්නලා ගියා. ගිහලා හැදුවා පක්ෂයක් හැදුවා චන්ද්‍රික. බෞද්ධ ජන නිදහස් පෙරමුණ. මාර පෙරමුණ. පක්ෂේ දාලා මේ මහින්ද රාජපක්ෂත් ගියේ නෑ. වීදුරු ගෙවල් වල ඉඳලා ගල් ගහන්න නරකයි. கண்ணாடி வீட்டுக்குள்ளிருந்து கற்களை எறியக்கூடாது. அனைத்து காலங்களிலும் சென்றுள்ளனர், வந்துள்ளனர். சென்றவர்களுக்கு எவ்வித முன்னேற்றமும் இல்லை. வந்தவர்களின் வாழ்க்கை வளமாகியுள்ளது என்பதனை நான் தெளிவாக கூறுகின்றேன். சென்றவர்களின் செயற்பாடுகள் அடங்கிய கோவைகள் என்னிடம் உள்ளன. நான் அவற்றை பயன்படுத்தப் போவதில்லை. நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை ஒழிப்பது தொடர்பில் உண்மையான தேவை அரசாங்கத்திற்கு இருக்குமாயின் அதற்கு ஒத்துழைப்பு வழங்குவதாக எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தெரிவிக்கின்றார். ஐக்கிய தேசிய கட்சியின் குருநாகல் மாவட்ட தொகுதி கூட்டம் இன்று முற்பகல் கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நடைபெற்றது. මහින්ද රාජපක්ෂ දින්නේ ප්‍රභාකරණයේ ගිවිසුමක් ගහලා ඡන්දදායකින් ඡන්ද දෙන එක වළක්වනවා. வாக்காளர்கள் வாக்களிப்பதை தடுத்து பிரபாகரனுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டே மஹிந்த ராஜபக்ச வெற்றியீட்டினார்.
பின்னர் யுத்தத்தை காரணம் காட்டி தமது அதிகாரங்களை அதிகரித்துக் கொள்ள ஆரம்பித்தார். யுத்தத்திற்கு பின்னர் அவற்றை மீளப் பெறுவதாக கூறினார். யுத்தத்திற்கு பின்னர் என்ன செய்தார்? தமக்கு எதிராக போராடிய சரத் பொன்சேகாவை சிறையில் அடைத்தார். ஊடக சுதந்திரத்தை இல்லாதொழித்தார். பிரதம நீதியரசரை அந்த பதவியிலிருந்து நீக்கினார். எமது கட்சியை பிளவுபடுத்துவதற்கு முயன்றார். அது கைகூடவில்லை. ஏனைய அனைத்து கட்சிகளையும் பிளவுபடுத்தினார். நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை ரத்து செய்வதற்கு தமக்கு எவரும் உதவவில்லை என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கூறியிருந்தார். தோல்வியை கண்டே இவ்வாறு கருத்துக்களை கூறுகின்றார். நான் சவால் விடுக்கின்றேன். 19வது அரசியலமைப்பு திருத்தம் பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்படுமாயின் ஐக்கிய தேசிய கட்சி அதற்கு ஆதரவு வழங்கும் என்பதை நான் அன்று பாராளுமன்றத்தில் கூறியிருந்தேன். நானும் அதே நிலைப்பாட்டிலேயே இருக்கின்றேன். நாளை காலை அமைச்சரவையை கூட்டுங்கள். அதனை அவசர சட்ட மூலமாக உறுதிப்படுத்தி நீதிமன்றத்திற்கு அனுப்பி வையுங்கள். வேண்டுமாயின் திங்கட்கிழமை அவசரமாக பாராளுமன்றத்தை கூட்டுங்கள். விவாதம் ஒன்று இல்லாமல் அதனை நிறைவேற்றி தருவதற்கு நாங்கள் தயார். தற்போது சந்தர்ப்பம் உங்கள் கைகளில் உள்ளது. நான் அதனை பகிரங்கமாக கூறுகின்றேன். 2012ஆம் ஆண்டு ஐக்கிய தேசிய கட்சியின் சம்மேளன கூட்டத்தின் போது நான் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தேன். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவை வெற்றி பெற செய்வதற்கு நான் அர்ப்பணிப்புடன் செயற்படுவேன் என குறிப்பிட்டிருந்தேன். இன்று என்ன நடந்துள்ளது? ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு மைத்ரிபால சிறிசேனவை பொது வேட்பாளராக களமிறக்குவதற்கு ஏகமனதாக தீர்மானித்துள்ளது. நான் தனிப்பட்ட முறையில் பேசுவதாக இருந்தால் இன்றும் கூட எனது கனவு ஐக்கிய தேசிய கட்சியின் ஒரு ஜனாதிபதி தேர்தல் ஆகும். ஒரு உறுதி பத்திரம் மூலம் ஐக்கிய தேசிய கட்சி சஜித் பிரேமதாசவிற்கு எழுதி கொடுக்கப்படவில்லை. இது என்னுடைய ஒரு தனிப்பட்ட சொத்தும் அல்ல. பல்வேறு கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் அதனை தற்காலிகமாக ஒரு புறம் வைத்துவிட்டு கட்சியின் நிகழ்ச்சி நிரலுக்காக செயற்படுகின்றேன். தனிப்பட்ட நிகழ்ச்சி நிரலுக்கு பதிலாக மற்றும் தனிப்பட்ட நோக்கங்களுக்காக அன்றி மக்களின் வெற்றிக்காக முன் வந்துள்ளோம். நான் வரப்போவதாக 51 தடவைகள் அரசாங்கம் கூறியிருக்கின்றது. சில சந்தர்ப்பங்களில் எம்மவர்களும் அனுப்புவதற்கு விரும்புகின்றனர். 2 நாட்களுக்கு முன்னர் அங்கிருந்து இங்கு வந்தார்கள். ரவி இன்னமும் போகப் போவதாக கூறுகின்றனர். இன்று காலை நான் இங்கு வரும்போது எனது நண்பர் சஜித் பிரேமதாசவை அனுப்புவதற்கு முயற்சிக்கின்றனர். ரவி சஜித்தை தாக்குகின்றார், சஜித் ரவியை தாக்குகின்றார் என கூறிக்கொண்டு எம் இருவரையும் அனுப்பும் பயணம் இல்லை என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்கின்றேன். ரவியும் இருக்கின்றார், சஜித்தும் இருக்கின்றார். எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேன இன்று கோட்டை ஸ்ரீநாக விகாரைக்கு சென்று மாதுலுவாவே சோபித தேரரை சந்தித்து ஆசி பெற்றார். இந்த சந்திப்பிற்கு அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் மற்றும் சிவில் செயற்பாட்டாளர்கள் கலந்து கொண்டிருந்தனர். விகாரைக்கு சென்ற மைத்ரிபால சிறிசேன மாதுலுவாவே சோபித தேரரை சந்தித்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டார். இந்த பயணத்தில் பல்வேறு தடைகள் ஏற்படும். அவை அனைத்தையும் பொறுத்துக் கொள்ளுங்கள். வைராக்கியம் வைக்க வேண்டாம். யாருக்கும் குரோதம் இழைக்க வேண்டாம். யாருடைய நட்பேருக்கும் களங்கம் ஏற்படுத்த வேண்டாம். இது தனிப்பட்ட வெற்றி கிடையாது. கொள்கை ரீதியான வெற்றியாக மாற்றுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். பிரதிபத்திமே ஜெயகிரஹணයක් බවට පත් කරගන්නට අපි අධිෂ්ඨාන කරගන්න ඕනේ. இதன்போது கருத்து தெரிவித்த எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேன, ජනවාරි මාසේ 8 වෙනිදා කියලා කියන්නේ SWRD பண்டாரநாயකතුමාගේ උපන් දිනය. ஜனவரி மாதம் 8ஆம் தேதி SWRD பண்டாரநாயக்கவின் பிறந்த தினமாகும். பண்டாரநாயக்கவின் பிறந்த தினத்தில் நடத்தப்படுகின்ற தேர்தலில் 1956ஆம் ஆண்டு பெற்றுக்கொண்ட வெற்றியை போன்று 70ஆம் ஆண்டு வரலாற்று வெற்றியின் பின்புலத்துடன் இம்முறை சிறந்த ஓர் யுகத்தை நோக்கி பயணம் ஆரம்பமாக உள்ளது. ஐக்கிய தேசிய கட்சி உள்ளிட்ட பல சகோதர அரசியல் கட்சிகளும் இதனுடன் இணைந்துள்ளன. அதன் பின்னர் மைத்ரிபால சிறிசேன உள்ளிட்ட குழுவினர் மாதுலுவாவே சோபித தேரரை சந்தித்து கலந்துரையாடல்களை நடத்தினர். கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த மைத்ரிபால சிறிசேன, நான் அதிகாரத்தை பெற்றுக் கொண்டதன் பின்னர் இந்த நாட்டிலுள்ள அரசு மற்றும் தனியார் ஊடகங்களுக்கு முழுமையான ஊடக சுதந்திரத்தை வழங்குவேன். ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டு 3 நாட்களே கடந்துள்ளன. இந்த 3 நாட்களுக்குள் 3 வன்முறை சம்பவங்கள் பதிவாகியுள்ளன.
குருநாகல் மாவத்தகம பிரதேசத்தில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளர்களுக்கு இடையில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற மோதல் சம்பவம் தொடர்பில் இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை. வடமேல் மாகாண சபையின் எதிர்க்கட்சித் தலைவர் ஜேசி அலவத்துவல ஐக்கிய தேசிய கட்சியின் மாவத்தகம அமைப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளமையினால் அவரை வரவேற்கும் நிகழ்வொன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதன்போது இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அவர்கள் மாவத்தகம நகரிற்கு வந்த பின்னர் அங்கிருந்து ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் அலுவலகத்திற்கு அருகில் சிலர் பேரணிக்கு இடையூறு விளைவித்துள்ளதாகவும் அதனை மீறி பயணித்தவர்கள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவித்தார். தாக்குதலில் காயமடைந்து ஐக்கிய தேசிய கட்சியின் வடமேல் மாகாண சபை உறுப்பினர் MS பெரேரா சிகிச்சைகளின் பின்னர் குருநாகல் வைத்தியசாலையில் இருந்து வெளியேறியுள்ளார். பொது வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட பின்னர் மகிழ்ச்சி கொண்டாட்டங்களில் ஈடுபட்டிருந்த போது பேருவளை மகோன பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் காயமடைந்த ஒருவர் தொடர்ந்தும் தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். இதேவேளை வத்தேகம நகரசபை உறுப்பினர் ஒருவரின் வீட்டின் மீது சிலர் தாக்குதல் மேற்கொண்டுள்ளனர். ஐக்கிய தேசிய கட்சியின் வத்தேகம நகரசபை உறுப்பினர் தினுஷியல் இயனகேயின் உடுராவன பகுதியில் உள்ள வீட்டின் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நகரசபை உறுப்பினரின் வாகனத்திற்கும் இதன்போது சேதம் விளைவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் இடம்பெற்ற வேளையில் நகரசபை உறுப்பினர் மற்றும் அவரது தந்தை வீட்டில் இருக்கவில்லை என்பதுடன் வீட்டில் இருந்தவர்கள் சத்தமிட்ட பின்னர் சந்தேக நபர்கள் தப்பியோடியுள்ளனர். சம்பவம் தொடர்பில் வத்தேகம போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதுடன் இதுவரையில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்படவில்லை. மைத்ரிபால சிறிசேன பொது வேட்பாளர் என அறிவிக்கப்பட்டதன் பின்னர் வத்தேகம பாத்ததும்பர மக்கள் எம்முடன் இணைந்து மகிழ்ச்சியில் பட்டாசுகளை கொளுத்தினர். இதனை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு குழுவே இதனை செய்துள்ளது. நாம் கௌரவமான அரசியலை எதிர்பார்க்கின்றோம். ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்பட்ட பின்னர் இடம்பெறும் இவ்வாறான வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அமைச்சர் நிமல் சிறிபால டி சில்வா கருத்து தெரிவித்தார். அந்த தாக்குதலை நாம் ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை. அனைத்து பக்கங்களிலும் இவ்வாறு இடம்பெறலாம். போலீசார் மற்றும் பொறுப்பான பிரிவின் ஊடாக அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். ஏதேனும் அரசியல்வாதி மீது தாக்குதல் மேற்கொள்ளும் போது, தவறான விடயங்கள் முன்னெடுக்கப்படும் போது அரசியல்வாதிகள் என்ற ரீதியில் நாம் அதனை அனுமதிக்க மாட்டோம். கொழும்பில் இன்று நடைபெற்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஊடகவியலாளர் சந்திப்பில் பொது வேட்பாளர் குறித்து விமர்சிக்கப்பட்டது. இது எவ்வித திட்டங்களும் மற்றொரு அமைப்பாகும். நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறைமையை இல்லாதொழித்து நிறைவேற்ற பிரதமர் நாட்காலியில் ரணில் விக்ரமசிங்கவை அமர வைக்கப் போகின்றனராம். அப்படி என்றால் மைத்ரிபால சிறிசேனவின் நாட்காலி என்ன? நாட்காலி பிரச்சனை ஒன்றும் உள்ளது. இந்த திட்டத்தை முன்னோக்கி கொண்டு செல்வது மிகவும் சிரமமான விடயமாகும். கிராமங்களில் உள்ள ஐக்கிய தேசிய கட்சி ஆதரவாளர்களும் இன்று நெருக்கடி நிலைக்கு உள்ளாகியுள்ளனர். மைத்ரிபால சிறிசேன என்ற நபர் ரணில் விக்ரமசிங்கவை அதிகாரத்திற்கு கொண்டு வருவதற்கான ஒரு காய் மாத்திரமே. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை காட்டிக் கொடுத்து எமது கட்சியிலுள்ள எந்த ஒரு நபரும் எதிர்வரும் காலத்தில் அவர்களின் பக்கம் செல்ல மாட்டார்கள் என்பதனை அமைச்சரவையில் உள்ள அமைச்சர் என்ற ரீதியில் நான் உறுதியாக கூறிக்கொள்கின்றேன். கட்சி தொடர்பில் இதுவரை ஒரு வேலை திட்டம் கிடையாது. ஜனாதிபதி தேர்தல் என்பது இலகுவான ஒரு விடயம் அல்ல. ஜனாதிபதி தேர்தலுக்கு 2-3 வருடங்களுக்கு முன்பிருந்தே தயாராக வேண்டும். ஆனால் தேர்தல் ஒன்றுக்கு தயாராவதற்கு சுமார் 46 நாட்கள் மாத்திரமே அவர்களுக்கு இருக்கின்றது. இது இலகுவான விடயம் அல்ல. கடந்த காலங்களில் சந்திரிகா அதிகாலை வேளையில் தூதரகங்களுடன் தொலைபேசியில் உரையாடியதை எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. பொது வேட்பாளர் என்பது இந்த நாட்டுக்கே புரியாத புதிராக காணப்பட்டது. தூதுவர்களின் ஆலோசனைகளுக்கு அமைவாகவே இந்த பொது வேட்பாளர் தெரிவு செய்யப்படுகின்றார் என்பதனை நாங்கள் அறிந்திருந்தோம். 40 பேர் வருவதாக கூறினார்கள். முதலில் 20 பேரின் பெயரை வெளிப்படுத்துவதாக கூறினார்கள். அதிகாலையிலிருந்து தொலைபேசி ஊடாக அழைப்புகளை மேற்கொண்டார்கள். யாரும் வரவில்லை. மிகவும் சிரமத்துக்கு மத்தியில் 6 பேரை தமது கட்சியுடன் இணைத்துக் கொண்டார்கள். அவ்வாறு சென்ற 6 பேரில் 2 மீண்டும் இந்த பக்கம் வந்து அமர்ந்து கொண்டால் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமே கிடையாது. இந்த பக்கம் சென்றவர்கள் தற்போது கவலையடைந்துள்ளனர். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தமது தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிட்டதன் பின்னரே தமது கட்சி இறுதி தீர்மானத்தை எடுக்கும் என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பொதுச் செயலாளர் ஹசன் அலி தெரிவிக்கின்றார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பாராளுமன்ற உறுப்பினர்களும் மாகாண சபை உறுப்பினர்களும்
இன்று நாங்கள் சந்தித்து ஜனாதிபதி தேர்தலில் கட்சி என்ன முடிவை எடுக்க வேண்டும் என்ற கலந்துரையாடலை நடத்தினோம். சுமார் 5 மணித்தியாலங்கள் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலின் இறுதியில் நாங்கள் எல்லோரும் ஒருமனதாக ஒத்த கருத்தையே தெரிவித்தார்கள். அதாவது தேர்தலில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்களின் தேர்தல் விஞ்ஞாபனம் அதுகள் வெளி வந்ததற்கு பின்புதான் நாங்கள் இறுதியாக தீர்க்கமான ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்ற ஒரு ஒருமைப்பாடு அங்கு காணப்பட்டது. எனவே கட்சி இறுதி முடிவை எடுப்பதற்கு மீண்டும் ஒரு முறை அந்த தேர்தல் விஞ்ஞாபனங்கள் வெளிவந்ததற்கு பிறகு நாங்கள் சந்திப்பதற்கு இருக்கின்றோம். சந்தித்து திரும்ப நாங்கள் ஆலோசனை செய்து எங்களுடைய அரசியல் உச்சபீடத்துக்கு நாங்கள் சில சிபாரிசுகளை செய்வதாக முடிவெடுத்திருக்கின்றோம். எதிர்க்கட்சியின் பொது வேட்பாளராக களமிறங்குவது குறித்து மைத்ரிபால சிறிசேனவின் தீர்மானம் தொடர்பாக அரசியல் தரப்புகளில் பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. எமது கட்சியில் சிறிய பூகம்பம் ஒன்று ஏற்பட்டது. அரசியல் குட்டிக்கரணம் அதனை அவர் அற்புதமாக செய்தார். இந்த அரசியல் என்பது நம்பிக்கையின் அடிப்படையிலேயே காணப்படுகின்றது. ஆனால் எமக்கு அவசரப்பட வேண்டிய அவசியமில்லை. இதனை நாங்கள் யாரும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அவருக்கு ஏதோ ஒரு வகையில் அந்த கட்சியில் பொது வேட்பாளர் என்ற சிந்தனையை கொடுத்து தவறான பாதையில் வழி நடத்தியுள்ளனர். நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை ஒழித்தல், தேர்தல் முறைமையை ஒழித்தல் ஆகிய 2 விடயங்களும் சிறந்தவை என்றாலும் அதனை ஒருபோதும் அவர் எமது கட்சியில் இருந்து பேசவில்லை. முட்டாள்தனமான தீர்மானமாகும். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை தோற்கடிக்க முடியாது. அவரை தோற்கடிப்பதாயின் யாராவது மறுபடியும் பிறந்து வர வேண்டும். அநீதிகள் தொடர்பாக பேசுவதாயின் எமக்கும் அநீதிகள் ஏற்பட்டுள்ளன. அது உண்மைதான். சில அமைச்சர்களுக்கு சாதகமாக செயற்படுபவர்கள் இந்த மாவட்டத்திலிருந்து நாம் செல்லும் வரையில் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். எமது அரசியல் வாழ்க்கையில் இங்கும் ஒன்றுதான், அங்கும் ஒன்றுதான், வீதியும் ஒன்றுதான். இதனை நானும் தந்தையும் தீர்மானித்தோம். ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் நாட்டிற்காக நாங்கள் இருக்க வேண்டும். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்காக தொடர்ந்து முன்னிற்க வேண்டும். அரசியல் கட்சி என்ற வகையில் மஹிந்தவிற்காகவோ மைத்ரிக்காகவோ சோரம் போக போவதில்லை. எனக்கு இருவருமே ஒன்றுதான். ஆனாலும் நானும் ஜனாதிபதி வேட்பாளர் தான். உங்களுக்கு கிடைத்துள்ள இந்த மக்கள் ஆணையை இல்லாதொழித்துக் கொள்ள வேண்டாம். நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை ரத்து செய்வதாயின் அதற்கு தகுதியான ஒரே நபர் நான் தான் என்பதை உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். மைத்ரிபால சிறிசேனவிற்கு என்ன நடந்துள்ளது? சில பெண்கள் வீட்டாருடன் கோபித்துக் கொண்டு கையசைப்பவர்களுடன் சென்று விடுகின்றனர், அல்லது வீட்டில் இருந்து கொண்டே பல்வேறு வகையில் சைகைகளை காண்பித்து வெளியில் சென்று விடுகின்றனர். இறுதியில் அந்த பெண் விபசார விடுதியில் வீழ்வார். இந்த சூழ்ச்சிகள் இன்று இடம்பெறவில்லை. இதனை நாம் அறிந்திருக்கவில்லை என்று சிலர் நினைக்கின்றனர். நமக்கு தெரியும், தூய்மையான நாளை தொடர்பில் கதைப்பவர்கள் 2013ஆம் ஆண்டு நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் என்னுடன் கலந்துரையாடி இருந்தனர். தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவருக்கு வாக்களிப்பதா அல்லது முன்னாள் பொதுச் செயலாளருக்கு வாக்களிப்பதா என்பதை தீர்மானிக்க வேண்டும். நமக்கு ஒன்றைத்தான் கூற முடியும், அதாவது ஐயோ சிறிசேன என்று மாத்திரமே கூற முடியும். தனது தீர்மானத்தில் எந்தவித மாற்றமும் இல்லை என அரசாங்கத்திலிருந்து வெளியேறியுள்ள முன்னாள் பிரதியமைச்சர் MKDS குணவர்த்தன தெரிவித்துள்ளார். அனைத்தையும் இழந்த நிலையிலேயே இந்த தீர்மானத்தை எடுத்தோம். பாராளுமன்றத்தில் இருந்தபோது மிகவும் வறுமையான உறுப்பினர் நான் தான். பணத்திற்கு பின்னால் நான் ஒருபோதும் சென்றதில்லை. எனக்கு 15 கோடி அல்லது 20 கோடி வழங்கியதாக தற்பொழுது பிரசாரங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. இன்று காலையும் சுமார் 1.5 மணித்தியாலம் வரை பேசினார்கள். அவரை காணும் போதே பணம் தொடர்பாக பேசுவதற்காகத்தான் வருகின்றார் என்பதனை புரிந்து கொண்டேன். ஒரு கப்பலை நிறைத்து பணத்தை இங்கு கொண்டு வந்து கொட்டினாலும் 5000 ரூபாய் தாள்களுக்காக எனது தீர்மானத்தை மாற்றப் போவதில்லை. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு எதிரான அநீதிகள் நிறுத்தப்பட வேண்டும். அதனை தற்போது அனைவரும் ஏற்றுக்கொண்டுள்ளதாக என்னுடன் பேசியவர் கூறினார். அவ்வாறாயின் அதுவே போதுமானதாகும். என்னையும் மைத்ரியையும் நாளை துப்பாக்கியால் சுட்டுக் கொலை செய்தால் நாங்கள் இருவரும் கட்சிக்காகவே உயிரை நீத்தோம் என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினர் கூறினாலே போதுமானது. பண்டாரவளை ஐஸ்லபி ஃபார்ம் தோட்டத்தில் காணப்படும் குளத்திலிருந்து நீர் கசிவதனால் அங்கு வாழும் குடும்பங்கள் தொடர்ந்தும் அச்சுறுத்தலை எதிர்நோக்கி வருகின்றனர். இந்த குளத்திலிருந்து நீர் கசிவதனால் தமது குடியிருப்புகளின் சுவர்களில் வெடிப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிடுகின்றனர். 44 குடும்பங்களை சேர்ந்த 207 பேர் வசிக்கும் பண்டாரவளை ஐஸ்லபி ஃபார்ம் தோட்டத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்னர் மக்களின் எதிர்ப்புக்கு மத்தியில் இந்த குளம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. குளம் நிர்மாணிக்கப்பட்டதன் பின்னர் அங்குள்ளவர்களுக்கு மாற்றிடங்கள் வழங்கப்படும் என அதிகாரிகள் அறிவித்திருந்த நிலையில் இதுவரை தமக்கு எந்தவித வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கவில்லை என இந்த தோட்ட மக்கள் அங்கலாய்க்கின்றனர்.
கடந்த சில நாட்களாக பண்டாரவளை உள்ளிட்ட அதனை அண்மித்த பகுதிகளில் தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதனால் குறித்த குளத்தின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதுடன் தமது குடியிருப்புகளுக்கு சேதம் ஏற்படும் என்ற அச்சத்தில் தொடர்ந்தும் வாழ வேண்டி ஏற்பட்டுள்ளதாக ஃபார்ம் தோட்ட மக்கள் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு குறிப்பிட்டனர். நாங்க இவ்வளவு காலமா எங்க வீட்டுக்கு முன்னால பண்டு ஒன்று அமைச்சிருக்காங்க. அந்த பண்டுல தண்ணி நிறைஞ்சி டொய்லெட் போவே இல்லாத நிலைமையில இருக்கோட்டாங்க. அந்த டொய்லெட்டை தான் நாங்க பாவிக்கிறோம். எங்களுக்கு ஓட்டு கேட்க வந்தாங்க. திகாம்பரம் வந்தாரு, செந்தில் தொண்டமன் சார் வந்தாரு. சின்ன பிள்ளைகளை விட்டுட்டு போவே இல்லை. ரொம்ப பயமில்லமான நிலைமையில உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். 75% மழை பெஞ்சாங்க, எங்களை இருக்க வேணாங்கிறாங்க. நாங்க எப்படி 75% மழை பெய்யுதுன்னு நாங்க எப்படி பாத்துக்கிறது? இந்த டொய்லெட் 3 வந்து நாங்க 50 பேர் போல நாங்க இதுல புள்ள குட்டி அவ்வளவு பேரை நாங்க இதுல பாய்க்கிறோம். எங்களுக்கு அதுல இருக்கிறது கூட 5000 இருக்கு. புள்ள குட்டிக்கு எங்க பெரிய ஆளுங்க அவ்வளவு பேத்துக்கும் பின்னுக்கு கூட எங்களுக்கு அறுப்பு உண்டாகி புண்ணு மாதிரி எங்களுக்கு ஆகுது. இருந்தாலும் எங்களுக்கு இந்த மந்திரிமார் அவ்வளவு பேர் வாரிங்க, ஓட்டு கேட்க சந்தா கொடுக்கறோம், எல்லாம் கொடுக்கற நேரத்துல எங்களுக்கு இந்த சலுகையை வந்து யாருமே செஞ்சு கொடுக்குறீங்க இல்ல. இந்த குளத்திலிருந்து நீர்க்கசிவு ஏற்பட்டுள்ளமையினால் தமது வீட்டு சுவர்கள் தொடர்ந்தும் ஈரழிப்பு தன்மையுடன் காணப்படுவதாகவும் இவர்கள் குறிப்பிடுகின்றனர். இதுதான் பூமிக்கு மேல இது செவருக்கு வெறும் தண்ணியா தான் இருக்கு. வெறும் ஊரியா தான் இருக்கு. செம்ம ஊரு இது தட்டினா ஒரு தட்டினா அங்க கீழ் உள்ள மாதிரி தான் இருக்கு. அண்மையில் பெய்த கடும் மழையின் போது விடுவிக்கப்பட்டிருந்த மண்சரிவு எச்சரிக்கையின் போது இந்த மக்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு ஐஸ்லபி பாடசாலையில் தங்க வைக்கப்பட்டிருந்ததுடன் பின்னர் அங்கு அவ்வாறானதொரு அனர்த்தம் ஏற்பட வாய்ப்பில்லை என தெரிவித்த அதிகாரிகள் அவர்களை மீண்டும் சொந்த குடியிருப்புகளுக்கு அனுப்பி வைத்தனர். இந்த நைட்டுக்கும் பகலையிலையும் புள்ளையில விட்டுட்டு வேலைக்கும் போகல. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ எங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு கூட நான் பண்டாலைக்கு வேலைக்கு போயிட்டு எனக்கு வேலை இல்லாம நான் வீடு திரும்பினேன். ஏன்னா அந்த விஷயனால 2-3 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு கால் உடைஞ்ச மகனையும் வச்சுக்கிட்டு தண்ணிக்குள்ள நான் இருந்து ரவைக்கும் பகலைக்கும் கிடந்து கண்ணீரை வடிச்சுக்கிட்டு சமைச்ச சாப்பாடை கூட சாப்பிட முடியாத நிலைமையில நான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஒரு ஆதரவு சொல்றதுக்கு எந்த யாருமே கிடையாது. தோட்டத்து நிர்வாகத்தை கேட்டா அவங்க அப்படி சொல்றாங்க, மந்திரிமார்கிட்ட போய் சொன்னா அப்படி சொல்றாங்க. நாங்களும் இந்த செவரு இடிஞ்சு விழுந்து நாங்க செத்த பிற்பாடு எங்களுக்கு சேர்ந்து செலுத்துறதுக்கு யாரும் வர வேணாம். உயிர் அச்சுறுத்தலுக்கு மத்தியில் தொடர்ச்சியாக தமது வாழ்க்கையை கொண்டு செல்லும் இந்த மக்களுக்கு அதிகாரிகள் பாதுகாப்பான இடத்தில் தற்காலிக குடியிருப்பை எனும் அமைத்துக் கொடுப்பது சாலச் சிறந்தது. தமக்கு பாதுகாப்பான வாழ்விடங்கள் நிர்மாணித்துக் கொடுக்கப்பட வேண்டும் எனவும் மலையகத்தில் உள்ள சில அமைச்சர்கள் தமது நிலைமை தொடர்பில் பாராமுகமாக உள்ளதாகவும் மண்சரிவினால் பாதிக்கப்பட்ட மக்கள் அங்கலாய்க்கின்றனர். பாராளுமன்ற அமைச்சர் திகாம்பரம் அவர்கள் சொன்னாரு மலையத்தில் உள்ளவங்களுக்கு வீடு கட்டி தரேன்னு. ஆனா 2016 சாயமலம் மானலி எஸ்டேட்ல 12,000 ஃபுட்டாக தீக்கிரையானது. அதுக்கு அமைச்சர் திகாம்பரம் அவர்கள் தகரம் மட்டும்தான் கொண்டு வந்து கொடுத்தாரு. ஆனா வீடு கட்டி தரேன் அப்படி இப்படின்னு சொன்னவரு இனி எப்படி வீட்டுலாம் கட்டி கொடுப்பாரு? சும்மா இதெல்லாம் அரசாங்கத்தோட சேர்ந்துக்கிட்டு ஓட்டுக்காக இது செய்யற ஒரு சதி திட்டம் தான் நாங்க நினைக்க இருக்குது. அதனால சும்மா பாராளுமன்ற அதை இதையும் பொய் சொல்லாம மலைய மக்களுக்கு உருப்படியா செஞ்சு கொடுக்குமாறு நாங்க கேட்டுக்கொள்கிறோம். வீடு இல்லைன்னு சொன்னது வீடு இல்லாதனால அமைச்சர் திகாம்பரம் பார்லிமெண்ட்ல கூறியிருந்தா எங்களுக்கு வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி தாரேன்னு சொல்லி டயகாம நோவுட் மஸ்கிலியா தெம்மருத பக்கிட்ட ஆகிய பக்கிட்டு நெருப்பு பிடிச்சு கரண்ட் ஷார்ட் ஆகி வீடு கட்டி தாரேன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா அது வீடு கட்டி தர்றது வளமைக்கு திரும்பல. எலெக்ஷன் வரவும் நாடகமா இல்ல இது பொய்யா என்னங்கிறது எங்களுக்கு தெரியல. இது கட்டி கொடுத்தா தான் நாங்க உண்மை நம்புறது இல்ல பார்லிமெண்ட்ல நாங்க இதே தான் செஞ்சு ஏமாத்துறாங்களா அப்படிங்கறது எங்களுக்கு வெளிப்பட தெரியல. யாழ்ப்பாணம் சுன்னாகம் பகுதியில் உள்ள கிணறுகளில் கழிவு எண்ணெய் கலப்பதாக அந்த பிரதேச மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். யாழ்ப்பாணம் சுன்னாகம் பகுதியில் உள்ள கிணறுகளில் கழிவு எண்ணெய் கலக்கின்றமையால் அன்றாட பாவனைக்கு நிலக்கீழ் நீரை பயன்படுத்த முடியாத நிலை காணப்படுவதாக அங்குள்ள மக்கள் குறிப்பிடுகின்றனர். குறித்த பகுதியில் உள்ள கிணறுகளில் இருந்து குடிப்பதற்கோ அல்லது குளிப்பதற்கோ இந்த நீரை பயன்படுத்த முடியவில்லை எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். நான் ஒரு விவசாயி, நான் இங்க காணி வாங்கி ஊர் காட்டினா அந்த குழாய்க்கலர் அடிச்சுல என்ன ஓய்வு கலந்து இருக்குது. இப்ப நாங்கள் தண்ணி குடிக்க பாதை இல்லை. நாங்கள் கேன் வச்சு அந்த கேன்ல எடுத்து குடிக்கிறோம். இதால எங்க தோட்டத்துக்கும் பாதிக்கப்பட போகுது. எங்களை குடிக்க தண்ணி இல்லை. இந்த தண்ணி எங்களை குடிச்சா கெட்டியா பாதிக்க மாட்டோம் எல்லாரும் சொல்லினோம். இதால எங்களுக்கு இப்ப பிரதேச சபை நீர் விநியோகம் செய்து அதை குடிக்க மட்டும்தான் எங்களுக்கு கிடைக்குது. குளிக்கிறதுக்கோ அல்லது எங்களோட விவசாய தேவைகளுக்கோ விலங்கு தேவைகளுக்கோ தண்ணி நல்ல தண்ணி கிடைக்காதால எங்களுக்கு
நோய் வரும் என்று சொல்லி எல்லா இதுகளும் அச்சுறுத்தினோம். இதுக்கு நாங்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோட தொடர்பு கொண்டு எங்களுக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்கல. அரசியல்வாதிகளாலையும் எங்களுக்கு எந்த பலனும் கிடைக்கல. சுன்னாகம் மின்சார சபையிலிருந்து வெளியேறும் கழிவுகளே இவ்வாறு நிலக்கீழ் நீருடன் கலந்துள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும். அதற்கு ஒரே ஒரு வழி என்னவென்றால், இந்த சுண்ணாகம் பவர் ஸ்டேஷன்லேயே தற்சமயம் இருக்கின்ற ஜெனரேட்டராலே வெளிப்படுகின்ற வேஸ்ட் ஆயில், இந்த ஆயிலை ஒன்றில் நல்ல தகுந்த இடத்திலே சேகரித்து அதை அப்புறப்படுத்தி அதை இருந்தாலே அதை பாதுகாக்க முடியும். அல்லது போனால் ஒரு வழி தற்சமயம் பூட்டப்பட்டிருக்கின்ற உத்தர ஜனனி மற்றது நுதான் பவர் இதனாலே ஏற்படுகின்ற வேஸ்ட் ஆயில் என்றுதான் மக்கள் கூறுகின்றார்கள். அதற்காக இதை ஒரே வழியை முழுவதும் திறமையான ஒரு ஏற்பாடு என்றையும் மக்கள் மத்தியிலே பெரிய அபிப்பிராயம் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. இந்த கழிவு எண்ணெய் கலந்த நீரை பயன்படுத்துவதால் தாம் பல்வேறு சுகாதார பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டியுள்ளதாகவும் மக்கள் கூறப்படுகின்றனர். தண்ணியில குளிக்கல இப்ப உடம்புல ஒரு புள்ளியா கடிய உடம்பு கடிக்கல அப்படி வருது. அப்படி குழந்தை பிள்ளைகள் மக்கள் எல்லாருக்கும் அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அப்ப இப்பதான் அதே நிப்பாட்டினாலும் இன்னொரு 2 வருஷம் 5 வருஷத்துக்கு பிறகு இது இல்லாம போகும். இதே தொடர்ந்து அவர் செய்து கொண்டிருக்கோம்னு சொன்னா ஒரு திட்டமிட்ட செயல் மாதிரி தான் எங்களுக்கு தெரியுது. வேணும் செய்ய தெரிய தவறுதலா செய்யறதுலயும் எங்களுக்கு நம்ப முடியாம இருக்குது. இந்த விடயம் தொடர்பில் தமக்கு முறைப்பாடு கிடைக்கப்பெற்றுள்ளதாக சுன்னாகம் மின்சார சபையின் அதிகாரியொருவர் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். சுன்னாகத்தில் ஏற்பட்டுள்ள இந்த பிரச்சினைக்கு அதிகாரிகள் உடனடி தீர்வினை பெற்றுத்தர வேண்டும் என பிரதேச மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இதேவேளை நீர் அசுத்தம் அடைவது தொடர்பான பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு வழங்கப்பட வேண்டியதன் அவசியத்தை தெரிவித்த ஸ்ரீ தர்மதேர சுட்டிக்காட்டுகின்றார். கடந்த வருடம் அனைத்து மக்களினதும் கவனம் ரத்துப்பசல நீர் பிரச்சினை மீது திரும்பியது. தொழிற்சாலை ஒன்றின் காரணமாக இந்த பிரச்சினை ஏற்பட்டது. தற்போது யாழ்ப்பாணம் சுன்னாகம் பிரதேசத்தில் நீர் மோசடி தொடர்பிலான ஒரு செய்தியை காண முடிகின்றது. மக்களின் செயற்பாடுகளின் காரணமாக இயற்கை வளம் பாதிக்கப்படுமாக இருந்தால் அதனை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. குறிப்பாக நீர் வாழ்க்கைக்கு மிக முக்கியமாக நீர் தேவைப்படுகின்றது. எனவே மீண்டும் ஒரு ரத்துப்பஸ்வலவை அங்கு உருவாக்காமல் அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும். எனவே சுன்னாகம் நீர் பிரச்சினை விரைவில் தீர்ப்பதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றோம். தம்புள்ளி பொருளாதார மத்திய நிலையத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட பெரிய வெங்காயம் விற்பனை செய்யப்படுகின்றமைக்கு எதிராக பெரிய வெங்காய விவசாயிகள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பான விரிவான தகவல்களை அடுத்த பிரதான செய்தியில் எதிர்பாருங்கள். இன்று இடம்பெற்ற மின்னல் நிகழ்ச்சியில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பாராளுமன்ற உறுப்பினர் HM ஹாரிஸ், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் ப. அரியநேத்திரன் மற்றும் கொழும்பு மாநகர சபை மேயர் JM முசமில் ஆகியோர் கலந்து கொண்டனர். அங்கு தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து. அதே போன்று களுத்துறை, கம்பகா, குருநாகல் இது ஒரு தேசிய முஸ்லிம் கட்சி. எனவே நாங்கள் வடகிழக்கு முஸ்லிம்களுடைய பாதுகாப்பை மட்டும் கருத்தில் கொண்டு நாங்கள் நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது, அரசியல் தீர்மானங்கள் எடுக்கின்ற பொழுது உண்மை தெற்கில் உள்ள முஸ்லிம்களுடைய பாதுகாப்புக்கு வேறு தலைமைகள் இல்லை. ஆனால் தமிழ் தலைமை இன்றைய எடுத்துக்கொண்டால் மனோ கணேசன், தொண்டமான், அதே போன்று நீங்களும் இப்பொழுது தென்பகுதியை தமிழ் மக்களை பாதுகாக்கின்ற ஒரு தலைமையாக நூறலியா மாவட்ட பார்லமெண்ட் உறுப்பினராக இருக்கின்றீர்கள். ஆனால் துரைசமாக எங்களுடைய நிலைப்பாடு முஸ்லிம் காங்கிரஸ் கொழும்பில் உள்ள முஸ்லிம்களை பற்றியும் நாங்கள் கவலைப்பட வேண்டும், கண்டியில் உள்ள முஸ்லிம்களை பற்றி கவலைப்பட. அதே நேரத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஒரு பொறுப்பு வாய்ந்த கட்சி என்ற ரீதியில் நாங்களும் வெறுமனே நாங்கள் மௌனம் சாதிக்க முடியாது, மக்களுக்கு கருத்து சொல்ல முடியாமல் இருக்க முடியாது. ஆனால் அதுக்கு பக்குவமாக அந்த கருத்தை நாங்கள் ஆராய்ந்து குறிப்பிட்ட நேரத்திலே நாங்கள் மக்களுக்கு அந்த கருத்தை சொல்வதற்கு இருக்கின்றோம். ஆனால் இப்பொழுது இருக்கின்ற அந்த நிலைகளை பார்க்கின்ற போது உங்களுக்கு தெரியும், இந்த ஊடக அமைச்சராக இருக்கின்ற கெகலிய ரம்புகல அவர்கள் 15ஆம் தேதி ஜனவரி மாதம் 15ஆம் தேதி சொல்லுகிறார் இலங்கையில் ஊடக சுதந்திரம் இருக்கின்றது என்று. ஆனால் என்ன நடந்தது? முந்த நாள் டயலாக்லும் இதிலையும் இருக்கின்ற பிஓடி டிவிலையும் சக்தி டிவியை நிப்பாட்டி இருக்கின்றார். ஆகவே இதே ஒரு இது இப்படியான பிரச்சாரங்கள் என்னத்தை காட்டுகின்றது என்றால் தொடர்ச்சியாக ஒரு அடாவடித்தனம் இருக்கின்றது என்பதை காட்டுகின்றது. சிரச ஊடக வலையமைப்பிற்கு சொந்தமான சிரச டிவி, சக்தி டிவி மற்றும் MTV ஸ்போர்ட்ஸ் ஆகிய தொலைக்காட்சி அலைவரிசைகளை POTV மற்றும் டயலாக் டிவி ஊடாக பார்வையிட முடியாதுள்ளதாக நேற்று பெரும்பாலான மக்கள் முறைப்பாடு செய்திருந்தனர்.
மைத்ரிபால சிறிசேன கலந்து கொண்ட சட்டன அரசியல் விவாத நிகழ்ச்சி ஆரம்பமாக இருந்த நிலையிலேயே இவ்வாறு தடை ஏற்பட்டிருந்தது. இதுகுறித்து இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்புகளில் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. நேற்று பாரியதொரு சம்பவம் இடம்பெற்றது. நாட்டில் பொதுமக்கள் தமக்கு தகவல்களை அறிந்து கொள்வதற்காக பணம் செலுத்தி பெற்றுக்கொண்ட தொலைக்காட்சி சேவைகள் தடை செய்யப்பட்டன. குறித்த நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்த போதிலும் பிரதான சேவை வழங்குநர்களான பியோர் டிவி, ஸ்ரீலங்கா டெலிகாம் நிறுவனம் மற்றும் சேவையை பெற்றுக் கொள்பவர்களான டயலாக் டெலிகாம் நிறுவனங்களூடாக தொலைக்காட்சி சேவைகளின் ஒளிபரப்புகளுக்கு தடை ஏற்படுத்தப்பட்டது. அந்த ஒளிபரப்பை பார்வையிடுவதற்கான மக்கள் உரிமை இல்லாது ஒழிக்கப்பட்டுள்ளது. இது பாரிய குற்றச்செயலாகும். விசேடமாக நாட்டில் ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்காக போட்டியிடும் வேட்பாளர்கள் மற்றும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் பங்களிப்பு செய்யும் அரசியல் கட்சிகளுக்கு நாட்டில் இன்று ஊடகங்களை பயன்படுத்தவும் தகவல்களை வழங்குவதற்குமான உரிமைகள் பறிக்கப்பட்டுள்ளது. இந்த உரிமை பறிக்கப்பட்டமை தொடர்பாக பியோர் டிவி சார்பில் ஸ்ரீலங்கா டெலிகாம் நிறுவனத்திற்கும் டயலாக் டெலிகாம் நிறுவனத்துக்குமே குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படும். இதுகுறித்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஊடக சந்திப்பில் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். නායකයෝ සහභාගී වෙච්ච මාධ්‍ය සාකච්ඡාව නොපැනෙන්න සැලසුවේ. අපි එහෙම දෙයක් නැහැ. දැන් මේ දැන් අදත් උදේ පෙන්නුවානේ. දැන් උදේත් යනවා. ඔබතුමා කියන දෙයක් නැහැ කිව්වද? මම දන්නේ නැහැ. මම ඒ පිළිබඳව දන්නේ නැහැ. ඒ කියන්නේ ඔබතුමා බැලුවේ නැද්ද? නෑ මම බැලුවේ නැහැ. මම ඊයේ රෑ අපි நேற்றிரவு நாங்கள் ஊடகங்களை விட பாரிய நடவடிக்கைகளை முன்னெடுத்தோம். அதனால்தான் உறுதியாக பொறுப்புடன் பேசுகின்றோம். நேற்று பார்க்க முடியாததை இன்று காலை பார்த்தேன். அரசாங்கத்தின் இறுதியான ஜனநாயகத்தின் துண்டும் துணியும் கலண்டு விழுவதை நேற்றிரவுதான் பார்த்தேன். சிரச தொலைக்காட்சியின் சட்டன நிகழ்ச்சியை டயலாக் மற்றும் பியோர் டிவி ஊடாக ஒளிபரப்ப நேற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. 7:30 மணிக்கு இது ஆரம்பிக்கப்பட இருந்தது. 6:30 மணி அளவில் டிபேட் நிகழ்ச்சியில் சிறு பிள்ளையொன்று விவாதித்துக் கொண்டிருந்த நிலையில் திடீரென டயலாக் டிவியில் சிரச தடைப்பட்டது. நேற்றிரவு 8:30 மற்றும் 9 மணி வரையும் அதே நிலைமை காணப்பட்டது. நான் புத்திக்க பத்திரன என கூறாமல் டயலாக் டிவியோடு தொடர்பு கொண்டது குறித்து வினவினேன். இது தொடர்பாக இன்று இடம்பெற்ற மின்னல் நிகழ்ச்சியிலும் கருத்து தெரிவிக்கப்பட்டது. இந்த நாட்டிலே எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள், யார் இந்த ஜனாதிபதி அபேட்சகர். அந்த நிலையிலே மைத்ரிபால சிறிசேன வெளியிறங்கி, அப்போ மைத்ரிபால சிறிசேன வெளியிறங்கி முதலாக வந்த ஒரு சேனல் தான் சட்டன் சிரச சக்தி. நேற்று இந்த நாட்டிலே நாங்கள் ஊடகவியல்களுக்கு நாங்கள் எவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் பலாத்காரம் செய்வோம் என்றதை உண்மையிலே ஒரு நாட்டுக்கும் எடுத்து காட்டியது சிரச சக்தி. அதைக்கு நான் சிரச அந்த சேனலுக்கு உண்மையிலே நன்றி கூற வேண்டியவனாக இருக்கிறேன். இவர்களுடைய உள்ளங்களில் இருந்த அந்த வேகங்கள் எவ்வளவு தூரத்துக்கு அதிகாரத்தை நாங்கள் பாவிப்போம் இந்த தேர்தலில் என்பதை நேற்று எடுத்து காட்டினார்கள். ஆனால் மக்கள், நான் அறிந்த அளவிலே இது இந்த நாட்டிலே மட்டுமல்ல, வெளியூர் நாட்டிலே கூட இன்றைக்கு இந்த டெக்னாலஜி எவ்வளவு தூரத்துக்கு அட்வான்ஸ் ஆகியிருக்கும் என்பதை மறந்துவிட்டு தான் இதை செய்தார்கள். இத்துடன் நியூஸ் பஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.